அங்க கோகிலாவும் அகிலாவும் ஆளுக்கு ஒரு பையில இட்லி மாவு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு கடைக்காரங்க கிட்ட வியாபாரம் பேசி மாவை வித்துட்டாங்க. அத பார்த்த அடுத்த நிமிஷம் என் மனசு உடைஞ்சிருச்சுங்க. ஏங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சாதாரணமா தலையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க ஷாக்கிங்காவே இல்லையா? இது அகிலாவும் கோகிலாவும் மாவு பாக்கெட் வித்துட்டு இருந்தாங்களா? என்ன சொல்ற மகா? ஆமாங்க, என் தங்கச்சிங்கள நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? ஒரு ஜாமா வாங்கிட்டு வாங்கடின்னு சொன்னா நீ போ நான் போக மாட்டேன்னு அடிச்சு பாளுங்க. ஆனா இன்னைக்கு அக்காலும் தங்கச்சியும் எவ்வளவு ஒத்துமையா கடைக்கு வந்து கடைக்காரங்க கிட்ட வியாபாரம் பேசி 4 பாக்கெட் மாவை வித்துட்டாங்க. ஏய், அப்படியா? ஆமாங்க, செல்லமா வளர்ந்த பிள்ளைங்க இப்படி கடைக்கடையா ஏறி மாவு பாக்கெட் வித்துட்டு இருக்கானுங்களேன்னு மனசு கொஞ்சம் வேதனையா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல நாம அவங்கள அம்போன்னு கை விட்டுட்டோம். அதை நினைச்சு வீட்டுக்குள்ள முடங்கி போயிடாம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுச்சு பாருங்க. அதுவும் அந்த கடைக்காரன் மாவு பாக்கெட் வாங்கவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆனா அவங்க விடவே இல்லையே. நாங்க கஷ்டப்படுறோம், ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், என் அம்மாவோட கை பக்குவம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நான் காலேஜ்ல படிக்கிறேன், இப்படி ஏதேதோ சொல்லி என் கண்ணு முன்னாடியே 4 பாக்கெட் மாவை வித்துட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு மகா. ஆமா, நீ பார்த்தது அவங்க பார்த்தாங்களா? இல்ல இல்ல, நான் மறைஞ்சு நின்று தானே பாத்துட்டு இருந்தேன். அவங்கள பார்த்ததும் முதல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அவங்க வியாபாரம் பண்ண அழகு பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. நீ சொல்ல சொல்ல எனக்கே சிலிர்ப்பா இருக்கு மகா. நான் பல தடவை யோசிச்சிருக்கேங்க. நான் மாவரைச்சு இட்லி சுட்டா அது கல்லு மாதிரி இருக்கும். ஆனா அம்மா மாவரைச்சா மட்டும் இட்லி பூ மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பிசினஸே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க.